வாழ்க்கையில் சொந்த பந்தம் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ உன்னுடைய நண்பர்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அமைவாங்க அப்படின்னா, லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துலையோ குரு இருந்தால், அல்லது சூரியன் இருந்தால், அல்லது 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி, இப்படி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுங்கிறது தன்னை விட வயசில் மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, அல்லது பொருளாதாரத்தில் அல்லது அதிகாரத்தில், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் தன்னோட பெரியவங்கள்ட்ட நிறைய பழக்க வழக்கம் இருக்கும். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிரமங்கள் ஒன்றும் வராது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பிரமாதமாக இருக்குது இல்லையா? அவங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான அட்வைஸ் கொடுத்து இவங்களை சரிப்படுத்திடுவாங்க அல்லது நெறிப்படுத்திடுவாங்க. அப்போ அவங்களுடைய லைஃப் பெரிய ரிஸ்க்குன்னு ஒன்றும் இல்லாமல் அது வாட்டுக்கு ஜம்முன்னு போகும். அப்போது நம்ம நண்பர்களை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது யாரால் சரியாக செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துலையோ லக்னத்துலேயோ குரு அல்லது சூரியன் சம்மந்தம் இருந்தால் அவங்க நண்பர்களால் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்.